மாதிரியே வெளில அமிச்சான். ஓகேவா? ரம்யாவும் நடுவில் அதில் போச்சு. அதுக்கப்புறம் அது வெளில வந்துச்சு. பெருசாக அது வெளியில் தெரியல சோஷியல் மீடியாவில். ஆனால் ரூட் ரம்யாக்கும் விட்டான், அது மாட்டலை. திவ்யாக்கும் விட்டான், திவ்யா மாட்டலை. ஆனால் நெக்ஸ்ட் வாரங்களில் மாட்டுவாலோ என்னமோ தெரியாது. ஓகேவா? ஆனால் வியானாக்கு போட்ட ரூட்டில் அந்த மீன் வந்து தூண்டியில் சிக்கிடுச்சு, போயிட்டா வெளியில். ஏன்னா அவன் பிளான் அதுதான். அப்படி பண்ணி அப்புறம் ஒரு லைன் வரும்போது இவர் வந்து பார்டர் பவுண்டரி செட் பண்ணிக்குவார். அந்த பொண்ணு தப்பாக வெளில ப்ரொஜெக்ட் அவள் வெளில போயிடுவாள். அதனால் இதில் எனக்கு என்ன டவுட்னா, பாரு எங்கே எஃப்ஜேன்னு 2 நாளாக சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் எஃப்ஜே தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டீமோடது எல்லா பிளானையும் யோசிச்ச பாரு வந்து எஃப்ஜேக்கு டீம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலுமே கேம் பர்ஸ்பெக்டிவில் எஃப்ஜே தான் வெளில போயிருக்கணும். ஆக்சுவலாக ஓட்டிங் வியானாக்கு இல்லை அப்படின்றது ஒன்று இருக்கட்டும். ஆனால் இந்த இடத்துல நான் சொல்கிறேன், திடீர்னு 2 நாளாக எஃப்ஜேக்கான ஓட்டிங் ஹையில் போகுது அப்படின்னு ஒரு விஷயம் வருது. இப்போ 2-3 நாளாக அந்த கோர்ட்டு டாஸ்க் ஆரம்பித்து எஃப்ஜே ஆதிரி கோர்ட் விஷயங்கள்லாம் திடீர்னு ஒரு ஹைப்பு கொடுக்குது அப்படின்னு நான் கூட சொல்லியிருப்பேன். என்ன மாதம் எல்லாரும் கொண்டாடுறாங்க, எஃப்ஜே செகண்ட் பிளேஸுன்றாங்க, தேர்ட் பிளேஸுன்னு. செகண்ட் பிளேஸோ தேர்ட் பிளேஸுங்கிறதுலாம் எனக்கு உண்மை தெரியாது. ஆனால் இவ்வளோ வாரமாக இல்லாமல் எஃப்ஜேக்கான ஓட்டுகள் நிறைய பறக்குது அப்படின்னு சொல்லும்போது நிறைய பிஆர் வேலை எஃப்ஜேக்கு நடக்குது அப்படின்னு எனக்கே ஸ்பேஸில் 2-3 பேர் சொல்லியே சொல்கிறத நானே கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து ஜென்ரலாக அந்த ஃபிலிம் என்சைக்ளோபீடியான்னு உங்களுக்கு நிறைய ஸ்பேசஸ் இருக்கும். ஒரு ஸ்பேஸ்லேயும் ஒவ்வொருத்தருக்கான ஃபேன்ஸ் குரூப் இருப்பாங்க, ஒருத்தருக்கான ஹேட்டர்ஸ் குரூப் இருப்பாங்க. அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா ஃபேன்ஸ் குரூப் ஒரு பக்கம் இருக்குது, பாரு ஃபேன்ஸ் குரூப் ஒரு பக்கம் இருக்குது, ஏன் கமருதீன் வினோத் ஃபேன்ஸ் குரூப் ஒரு பக்கம் இருக்குன்னா, நான் வந்துட்டு பாரு ஃபேன்ஸ் குரூப்னு ஒன்று இருக்கும். ஒரு லுக் பாரு ஃபேன்ஸ்னால் ஃபுல்லாக பாருக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாங்க, ஒரு லுக் பாரு செய்கிற தப்பையும் சொல்லுவாங்க. போன சீசனில் ஜாக் ஃபேன்ஸ் குரூப்னு ஒன்று இருந்தது. அவங்கக்கிட்ட இவங்கெல்லாம் இப்போ கண்டஸ்டன்ஸ் முடிச்சுட்டு வெளில போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குரூப்பில் ஆடியன்ஸ் கிட்ட டேரெக்டாகவே பேசுவாங்க. அதை வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு ஆர்கனைசர் லீடர் யாராக இருப்பாங்க. அப்போ அந்த டாம் அப்படிங்கிறவங்க போன சீசனில் ஜாக்கோட விஷயம் பண்ணாங்க. இந்த சீசன்லேயும் அவங்க தான் நினைக்கிறாங்க. அது அவங்களேவா சேமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த சீசன் அவங்க தான் டாம்னா அவங்க வந்து பேசும்போது சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எஃப்ஜேக்கு நிறைய பிஆர் வேலை இந்த 2-3 நாளாக நடக்குது. ஐ மீன் அந்த வீக்லி டாஸ்க் ஆரம்பித்ததுக்கப்புறம் நடக்குது. பர்சனலாக அந்த குருன்னு கூட பேர் சொன்னாங்க. அவங்களுக்குலாம் வந்து டேரெக்டாகவே கேட்டிருக்காங்க, எஃப்ஜேக்கு பிஆர் வேலை பார்க்குறீங்களா, எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி 2-3 பேர்கிட்ட அவங்களுக்கு தெரிஞ்ச க்ளோஸ் சர்க்கிள்லேயே வந்திருக்கு அப்படின்னு சாரி கைஸ் நேமெல்லாம் மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி கமருதீனோட ஃபேனாக இருந்ததுனால சாரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சிலர் எத்திக்ஸ்க்காக பண்ண முடியாது, அவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பிஆர் வேலைலாம் பார்க்க முடியாது, அவன் ஆடுறதுலாம் ஒரு கேமு, சப்போர்ட் பண்ணி பிஆர் வேலை பார்க்க முடியாதுன்னு ஓப்பனாக அடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது, ஸோ நிறைய வேலைகள் இந்த வாரம் எஃப்ஜேக்கு நடந்திருக்குன்னும் போது, நேற்று பாரு வந்து எஃப்ஜே எவிக்ட் ஆவாங்கன்னு ரம்யா வச்சுட்டு சொல்லும் போது கூட ஒரு நக்கல் சிரிப்பு வந்து எஃப்ஜே சிரிச்சிருப்பான். எத்தனை பேர் கவனிச்சிங்க? அதே சிரிப்பை பாரு சிரிச்சிருந்தா இந்த ஒஸ்ட் ஹோஸ்ட் இருக்கார்ல, அந்த ஒஸ்ட் மக்கள் செல்வன் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே என்ன சொல்கிறது, எதுக்குமே அந்த மக்குன்னு சொல்கிறதுக்கு கூட நான் என்னை பொறுத்த வரைக்கும் மக்குன்னு கூட யாரும் கிடையாதுங்க. மக்குன்னு இருக்கவங்க வந்து ஒரு இன்னசென்ட்டாக இருப்பாங்க, அவங்களெல்லாம் மக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எதாவது புரியுதா, புரிய மாட்டேங்குது, நீ இவ்வளோ மக்கா இருக்க, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு விஷயத்தை டக்குன்னு கிராப் பண்ணிக்க முடியாத அந்த ஒரு கெப்பாசிட்டி இல்லாதவங்களும் மக்குன்னு, அதை கூட டேகாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது அவங்களோட இன்னசென்ஸில் அவங்க வளர்ந்த விதம், அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது அவங்களோட குத்தம் கிடையாது. எல்லாரும் ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும், எல்லாரும் இன்டெலிஜென்ஸாக இருக்கணும், எல்லாரும் ஒரு விஷயத்தை ஒரே மாதிரி அப்சர்வ் பண்ணணும், 100% கிராப் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. அவங்கவுங்களுக்கான ஒரு ரேஷியோ இருக்கும், அவங்கவுங்களுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கும், ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் அவங்கவுங்களுக்கு அப்படிதான்னா அதை மாற்ற முடியாதுன்னா அதுக்காக அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஸோ ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டை வச்சுட்டு ஒரு கிராப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸை மக்குன்னு சொல்கிறது இவனை ஏற்றணுன்றதுக்காக அவனை கம்மி பண்ணுறது இல்லை. அவனுக்கு அவ்வளோதான் வரும். ஆனால் அவன் வேறு விதத்தில் எதுலையாச்சும் அவன் பெஸ்ட்டாக இருப்பான். அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவனை மக்குன்னு சொல்லக்கூடாதுன்றதுலாம் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பான்னு சொல்லும்போது, அந்த வார்த்தையை இவர் சொன்னால் கூட இவர் இன்னசென்ட்டுன்னு ஆகிடும், நல்லவருன்னு ஆகிடும். அப்படியே உத்தமர் இவருக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த என்னவோ சொல்லுவாங்களே, அந்த சூதுவாதே தெரியாது அப்படிங்கிற இடத்துக்கு இவளுக்கு நல்ல ஒரு பட்டம் வந்துடும். அதை கூட நான் அவருக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஸோ அவர் ஒஸ்ட் ஹோஸ்ட், அவ்வளோதான். இங்கிலீஷில் ஒஸ்ட்டுன்னு வந்தால் அதுக்கு 1008 பேர் இருக்கும், எப்படி வேணால் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இந்த எஃப்ஜே சிரிச்சதை அவர் கேள்வி கேட்கல. ஆனால் பாரு இப்போ இன்றைக்கி கூட பாருங்களேன், பாரு டெக்கரம் சொல்கிறேன். நானே இத்தனை வாரத்தில் உங்ககிட்ட எவ்வளோ வாட்டி சொல்லியிருப்பீங்க, சைலண்ட்டாக இருங்க பாருன்னு சொல்லியிருப்பேன். இன்னும் எவ்வளோ வாரம் சொல்லணும்னு தெரியல, நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் வந்துருக்கீங்கன்னு சொல்கிறதுலாம். சார் அது ஸ்கூல் கிடையாது சார், ஓகேவா? ஸ்கூல் லெவல்லே பசங்க இப்போல்லாம் கேட்கறதில்ல. இங்கே இந்தியா மாதிரி இங்கே யூஎஸில் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம இந்தியாவிலலாம் ஸ்கூல் என்ன பண்ணுவோன்னா, பிரின்ஸிபல் ரூமுக்கு நம்ம நினச்சப்போ போவோமாங்க. ஃபஸ்ட்டு
பிரின்ஸிபலை நேருக்கு நேர் எப்பயாச்சும் பார்ப்போமா? முடிஞ்சு போனால் ப்ரேயரில் பார்ப்போம், இல்லைன்னா ஏதாவது ஒரு மீட்டிங் அஃபிஷியல் மீட்டிங்கில் பார்ப்போம், அப்போ தான் பார்ப்போம். பிரின்ஸிபல் ரூம் பக்கம் போனாலே நம்மளுக்குலாம் ஒரு பயம் வரும், பிரின்ஸிபல் ரூம்னு. பிரின்ஸிபலை வந்து நம்ம ஒரு ரெஸ்ட் ரூம் போகும்போது எங்கேயோ ஒரு இடத்துல சும்மா அவங்க யார் கூட வேறு ஸ்டாஃப் கூட பேசும்போது பார்த்தா கூட ஒரு 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 விஷ் பண்ணிவிட்டு குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்லிட்டு போயிருமே ஒரு பயம் இருக்கும். ஓகேவா? பிரின்ஸிபலை பேர் சொல்லி கூப்பிடுவோமா? ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் நான் வைக்கிறேன். பிரின்ஸிபலை பேர் சொல்லி கூப்பிடுவோமா? ஸ்டாஃபை பேர் சொல்லி கூப்பிடுவோமா? இங்கே யூஎஸில் கூப்பிடுவாங்க. யூஎஸில் அவங்களுக்கான ஐடென்டிட்டி அதுதான், அதை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. டீச்சர்ஸே வந்து மிஸ் இவங்க, மிஸ்டர் இவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. பிரின்ஸிபலே வந்து குழந்தைங்க கிட்ட, அதுவும் செகண்ட் கிரேட் தேர்ட் கிரேட் இருக்கிற பசங்க ஏதாவது வின் பண்ணாங்கன்னா அவங்களே டைரெக்டாக அப்ரிசியேஷன் வந்து பண்ணுவாங்க. இவங்களும் தேங்க்ஸ் சொல்கிறது பிரின்ஸிபல் ரூமுக்கு தனியாகவே போவாங்க. அவங்க கூப்பிட்டா இவங்க தனியாக போவாங்க. ஏதாவது வின் பண்ணால் அந்த ட்ராஃபி எடுத்துகிட்டு போய் அந்த அப்ரிசியேஷனுக்கு போவாங்க. அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. அப்படி குழந்தைங்களில் ஸ்கூல் லெவலில் இருந்து எல்லாருக்குமான செல்ஃப் ரெஸ்பெக்டோட, நீ உனக்கான ஏஜுக்கு நீ உனக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, எனக்கான ஏஜுக்கு எனக்கு செல்ஃப், ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அந்த ரெஸ்பெக்டை கொடுத்துக்கும் அப்படிங்கிற இடத்துல பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அந்த அப்ரிசியேஷனை தயங்காமல் கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்க லெவலுக்கு இறங்கி வந்து பிரின்சிபல் வந்து அந்த குழந்தைங்களுக்கான ஒரு கன்சிடரேஷனும் ரெக்கக்னேஷனையும் கொடுத்து அந்த ஒரு வார்ம் லவ்வை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஸ்கேல் வச்சு அதட்ட காலம் இப்போ இந்தியாவிலே இல்லை. இப்போ இந்தியாவிலே திட்டக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன சார் ஸ்கூல் லெவல் அவளை டீஸ் பண்ணுறீங்க? உட்காரணும், எழுந்துக்கணும் டெக்கார். அது என்ன அந்த ஃபேமிலி விஷயங்கள், எஃப்ஜே விஷயங்கள் எடுத்தோடனே அது ஒரு விஷயமே இல்லைன்னு அட்ரஸ் பண்ணுறதுக்காக பண்ணணும் அட்ரஸ் பண்ணணும். ஆனால் அது எப்படி பண்ணணும்னு வக்காலத்து வாங்கிட்டு பண்ணணும். எஃப்ஜே அவன் சொன்னது விஷயமே இல்லைன்னு. நீங்கள் சொன்னதே தப்பு தான் சார். அவளை கேள்வி கேட்டு நீங்கள் எந்த ஃபேமிலியிலேருந்து வந்து அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது சார். அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஒரு ஹோஸ்ட்டை நீங்கள் அந்த விஷயத்தை மட்டும் தான் பேசணும். அவள் வாயிலேருந்தே வார்த்தைங்களை வாங்கி அவள் வந்து கிரிமினல் அட்வொகேட்னு அவள் தான் ஃபேமிலி பற்றி பேச வேணான்ட்டால. ஏன் பேசுகிறீங்க? அப்போ லாயர் ஃபேமிலின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு இவளை விக்ரம் இழுப்பீங்களா? எஃப்ஜேவோட பேக்ரவுண்ட் என்ன? அவன் சொல்லியிருக்கான்ல, அப்படியே பக்கா லோக்கல் அந்த இடம் சொல்லியிருப்பான். அவன் அந்த இடத்துலேருந்து வந்தது, அந்த ஏரியாவே எங்கள் ஃபேமிலி தான் கெத்து, அப்படி சுற்றிட்டு இருப்போம் நாங்கள்.